செய்ய போகிறோம். அதாவது இந்த ஏன் பிரியாணி செய்ய போகிறோம்னா, இந்த பிரியாணி மசாலா ரொம்ப நாளாக நம்ம வீட்டிலே இருக்குது. அதனால் இதை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சுருவோம் அப்படின்னு இதை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்யலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா எல்லா பிரியாணியும் சிக்கனில் போடல. பாதி பிரியாணி வந்து கிரேவி வைக்க போகிறோம். பாதி சிக்கனை கிரேவி வச்சிரும். ஆமாம், ஆயில் கோல்டு வின்னர். சும்மா ஒரு 1/2 கிலோ சிக்கன். இந்த பேஸ்ட்லேயே எல்லாமே இருக்குது. இங்கே மசாலா பேஸ்ட் மற்றும் சுத்தம் செய்த சிக்கன், மட்டன், காய்கறி, காளான் ஏதாவது ஒன்று சேர்த்து வேக வச்சிடணுமா. வெங்காயம் தக்காளி எதுவுமே போட வேணான்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம போடாமல் செஞ்சால் நமக்கு நல்லா இருக்காது. நம்ம வந்து போடணும். இந்த பேஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி நம்ம போட்டே ஆகணும். இந்த இதுல ஒன்றுனா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெங்காயத்தை எடுத்து வைப்பாங்க, தக்காளி எடுத்து வைப்பாங்க. இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக ஊற்றி வச்சிட்டோம்னா ஆமாம் அரைச்சிட்டோம். ஆமாம், அதனால் அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. நான் எடுக்கிறேன். பிரியாணியில் பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த பக்கம் வந்து 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் வேறு என்ன? ஆமாம், அதான் 1.5 ஒரு படி அப்படின்னு இருக்குல்ல. இது என்ன படி? அரைக்காப்படியா. இதில் ஒரு படியும் ஒரு ஆஃப் படியும் ஊற வச்சுருக்கேன். அப்போ இதுக்கு 3 டம்ளர் தண்ணி. மூஞ்சில் அடிச்சிடும். பிம்பிள் வந்துருக்கு ஹீட்னா. வெங்காயம் தக்காளிலாம் பேஸ்ட்டாகவே ஊற்றிடலான்னு. மிக்ஸி ஜார் என்ன சொன்னிச்சு? வெங்காயம் பேஸ்ட் அரைச்சிட்டேன். அது இதில் போட்டு விட்டோம். என்ன சொன்னேன்? தக்காளி அரைச்சாச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் எடுக்க முடியாது. இதே கலந்து விட்டுருக்கோம். கிரேவி வச்சுக்கலாம். செஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டு,
பெருசாக இருக்குக்கா. இந்த பேஸ்ட் அதில் போட்டுருவோமா? இந்த புளியோதரை பேஸ்ட் மாதிரி இருக்குது. கட் பண்ணி இத்தனை அரை கிலோ தானே இருக்கும் இந்த கறி. அரை கிலோவுக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பிடிச்சிருக்காங்களா? நல்லா இருக்குமான்னு தெரியலையே. ஸ்மெல்லு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு. இது இல்லைன்னு நினச்சேன். பிரியாணி ஸ்மெல் வருதா? வருது, பிரியாணி ஸ்மெல் வருது. பிரியாணி ஸ்மெல் வருது. வதங்கிட்டு இந்த பக்கம் சிக்கன் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே போய் கிரேவிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்புலாம் இதில் இருக்கா? உப்பு சேர்க்கப்பட்டுள்ளது. உப்பு காரம் தேவையென்றால் சேர்த்துக்கொள்ளவும். உப்பு இதிலே சேர்த்துருக்காங்களா? தேவைன்னா நம்ம சேர்த்துக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் பார்ப்போம். வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே கிரேவி இருக்குது. கிரேவிக்கு ரெடி பண்ணிடுவோம். இந்த ரத்தமாக இருக்குது பாருங்க, அதான் பிடிக்க மாட்டேங்குது. போட்டு கிரேவிக்கு வந்து தயிர், தயிர் கிரேவிக்கு, சிக்கன் கிரேவி இந்த இருக்கலாம். இது கறி மசாலா, கரம் மசாலா எங்கே இருக்குது? கவராக வச்சுருக்கீங்க. இந்த கரம் மசாலா தான் நல்லாயிருக்கும். ஆமாம், சிக்கன் மசாலா அன்றைக்கே உரப்பாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சோண்டு போடுவோம். உப்பு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலா வேணால் ஒன்று சேர்த்துக்கலாம். அந்த கலரு இது இந்த எடுங்க, காஷ்மீர் சில்லி பவுடர். ஆமாம், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டால் கொஞ்சம் கலர் வரும். இவ்வளோதானா? வச்சிருச்சுனா பிடிச்சி ஒரு பக்கம் ஊறட்டும். போதும்க்கா, போதும்க்கா, உரைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப. போதும் இருக்கட்டும். போதும், நம்ம கிரேவி உப்பு கரெக்டாக.
கொஞ்சம் சிக்கன் வெந்திருக்கும். இப்போ அரிசியை போட்டு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். எல்லாமே அளந்து தான் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன். இது பொடிசா சிசருங்கக்கா, சிசருங்க நான் மல்லிச்செடி கட் பண்ணிடலாம். போட்டாச்சு. கொஞ்சோண்டு இதில் உப்பு போடணும். போட்டிருக்கான், இருந்தாலும் நம்ம கொஞ்சோண்டு போடுவோம். ஒத்தாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் தேவைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப வேணாம், லைட்டாக கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா போட்டு முடிச்சிடும். என்ன வருது, இதையே கழுவணுங்க்கா. ஆமாம், பிரியாணி. ஆமாம், vlog. ஆமாம், பிரியாணி தம்பிங்க வந்திருக்காங்க, ஓடிட்டாங்க. ஏன்டா ஓடுற? யூடியூபர் தானடா நீ, எதுக்கு ஓடுறீங்க? நீ உங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன் பிரியாணிக்கு. ஆமாம், பயப்பட வேணாண்டா, சூப்பராக செய்வேன். இதில் இந்த பக்கம் வந்து பேஸ்ட், ஸ்பூன் கொடுங்க, ஸ்பூன். இந்த பக்கம் வந்து இது என்ன, தக்காளி வெங்காயமும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் போடப்போம். வாசம் போகணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சோன்னு புதினா மல்லிச்செடி. ஏற்கனவே அதை மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம கொஞ்சோன்னு குழம்பு மிளகாத்தூள் போடுவோம். குழம்பு பொடி இல்லையா, மிளகா பொடி, குழம்பு போடுறோம்ல மிளகா பொடி, கொஞ்சோன்னு குழம்பு பொடி. நான் போட்டிருக்கேன். தயிர் தண்ணி தான், ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கணும். அந்த இடுக்கி இல்லையாக்கா, இப்போ வந்து சிக்கன்லேயே கலந்துருக்கோம், அதனால் ஃபைனலில் வேணுமா வேணாமான்னு பார்த்துக்கலாம்.
இந்த இதை மூடுறக்கு ஒரு பெரிய மூடி இந்த இருந்தா அந்த இந்த குக்கரில் தண்ணி பிடிச்சி இதை போய் கழுவி நம்ம மிக்ஸி ஒரு நிமிஷம். அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். செக் பண்ணி வச்சுங்க. விசில் இன்னும் வரல. ஒரு விசில் வந்திருக்கு. இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நிஜமாவே வந்திருக்கு சூப்பராக. ஃபஸ்ட்டு அப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஹரணியை வர சொல்லுங்கள். சூடாமா நெய் ஊற்றணும். நெய் ஊற்றணும்.